பண்ற? படிச்சிட்டு இருக்கேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். யாருக்கு போன் பண்ற? எங்க அம்மாக்கு போன் பண்றேன். புது போன் வாங்கி கொடுத்துருக்கல, அதை காமிக்கலாம். காட்டு காட்டு. அம்மா பாரு, உன் மாப்பிள்ள, அதாவது என் புருஷன் புது போன் வாங்கி கொடுத்துருக்காரு. பாரு எப்படி இருக்கு. இந்த பாருமா. எப்படி இங்க பாருமா. பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. என்ன போன் வாங்கி கொடுத்துருக்கியோம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீயே சொல்லு. பெரியமா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ். அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஏய், அடா கலந்து கேட்டீங்க வீட்ல? ஆமால, யாரா அது? நீதானா? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. என்ன தேடிட்டு இருக்க? செருப்பு காணும்பா. கோவில செருப்பு காணப்பட நல்லது வா. ஏய், ஏன் செருப்பு இது? உன் செருப்பு தான் நல்லது வா. நாசமா போக, அழிஞ்சு போக, என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சுதான் எடுக்கணும். ஐயோ ஐயோ, என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏய், என்ன பண்றீங்க 2 பேரும்? விளையாடிட்டு இருக்கோம். ஓ, நானும் விளையாட வரவா? அங்கிள் அங்கிள், நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னை தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு. சரி, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா உங்களுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாய் எனக்கா? ஆமா. தப்பா சொல்லிட்டா, தெரியலனா நீங்க எனக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும். நான் புத்திசாலி, தோக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? ரெடியா? ரெடி. இதுல பெரிய ஏபிசிடிக்கும் சின்ன ஏபிசிடிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? பெரிய ஏபிசிடிக்கும் சின்ன ஏபிசிடிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. ஈஸியா கேளா? ஈஸி. இதுல எந்த ஓட்டையில இருந்து நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லு. செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். இல்ல, நாங்க இந்த ஆட்டத்துக்கு வரல. நாங்க சரி, அந்த போன் பின்னாடி இருக்கு 500 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஆ, 500 ரூபாய். கறிக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதப்பா. என்ன அது உட்கார விட மாட்டேங்கிறாங்க. சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது? நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர. அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு, ஒரு டீசென்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். நீ வாயா. சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு என்னத்துக்காகிறது? இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? எல்லாம் சிறுசா போச்சு. வாரத்துல 7 நாள் தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க.
அந்த 7 நாள்லயும் 6 நாள் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறீங்க, ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, டியூஷன் போயிடுறீங்க, யாருக்கிட்டையும் யாரும் பேசுறது கூட கிடையாது. ஒரு 10 நிமிஷம் அவங்கவுங்க முகத்தை யாருமே பாக்குறது கூட கிடையாது. இப்பயும் அந்த போனையே என்னதான் இருக்கு உங்களுக்கு, அதையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறது கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன் போ. அட ஏன்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல உனக்கு தேவை 2 பிள்ளை தாண்டா போடா போய் சாப்பிடா போடா. யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? அடங்கா மனைவி, அடிமை புருஷன், குடும்பத்துக்காக அது உங்க அம்மா குடும்பத்துக்காக. என்னங்க இது? புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படியெல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. ஏன் அதை என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? ஏன்டி மூஞ்சில கொட்டின? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுக்கடி. அண்ணா 10 ரூபாய் பாக்கெட் அப்பளம் ஒண்ணு கொடுங்க. 10 ரூபாய் பாக்கெட் அப்பளமா? இந்தாமா. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சு. 200 ரூபாயா? 200 ரூபாய் தாங்குது. சொல்லுங்க. இல்ல ஏமாத்தியா? பிள்ளைகிட்ட எவ்வளவுடா காசு வாங்கின? 100 ரூபாய். நீ எவ்வளவுடா சொன்ன? 200 ரூபாய். 200 ரூபாயா? 200 ரூபாயா? சரி மீதி இருந்தா தம்பி 100 ரூபாய். சாரி. இங்க நிக்கிறான கருவாய, இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இங்கதானா? அது நீங்க தானா? டேய் நீ சுமாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. யாரா உள்ள சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. ஏன்டா இதெல்லாம் காசு நான் கொடுக்கறேன்டா. சும்மா சாப்பிடுறான். அது சரி. இதுல யாருக்குடா ஸ்டாங், யாருக்குடா லைட்? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறான். ஸ்டாங் லைட் எந்தற மேல என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.5 ரூபாய். நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? மாமா அம்மோ இங்க பாரு, என் கொழுந்தியா வந்திருக்கா. ஹே என் தங்கச்சி வந்திருக்காளா? ஜாலி தான். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேடி. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. என்ன இங்க பாரு. இந்தாடி இதே சேர்த்து வளைக்குது. யோ எனக்கு ஒரு கவிதை சொல்லு. கவிதையா? எடுத்து வச்சிருக்கிறே உரம்பார்ப்பா. என் இதயம் எனும் வண்டலூரில் குடியிருக்கும் குரங்கனி. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.